மம்முட்டி ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட, உங்க சிவாஜி கணேசன் எல்லாரும் கெடுத்து வச்சிருக்கா சார் அப்படின்ட்டாரு. நமக்கு தான் சுருன்னு ஏறுமே அருவாளோட போயிட்டு. பட் இந்த நிவின் பாலி ஒரு ஃபயர் மாதிரி இருந்தான் அந்த சீன்ஸ்ல. சார் அது அந்த ஒரு மாதிரி வராரு அடி. ஏன்னா அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிவின் பாலி வந்த ஆடியன்ஸ் அப்படியே அதிரும் அதிருது இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அதான் நான் மெசேஜ் அமிச்சேன் அவருக்கு. அதாவது நான் வந்து இன்னொரு நடிகனை பார்த்து ஏதாவது பொறாமப்படுறேன்னு சொன்னா நான் வந்து கமலஹாசனை பார்த்து தான் பொறாம. எல்லாம் வருது அவனுக்கு. எனக்கு வந்து அவர் டோட்டலாக நடிப்பை விட்டு அரசியலுக்கு போயிடக்கூடாதுங்கிறது என்னோட ஆசையை. அவருக்கு தேவையில்லாத விஷயம் எதுங்கிறது என்னுடைய வைப்பர். பிகாஸ் ஹீஸ் எ கிரேட் ஆக்டர். விஸ்வரூபம் டைம்ல அவர் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய அவர் உண்மையை தான் சொன்னார் அதுக்கு. ஆனால் இப்போ அவர் அந்த கொள்கையெல்லாம் இப்போ மாறி போயிருது. அவர் வினீத் சீனிவாசன் என்கிட்ட பேசுகிறாருன்னு என் பையன் சொன்னாங்க. வினீத் சீனிவாசன்னா ரோல் கூட கேட்காத ஒத்துக்கோனா. அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார், என்னன்னா ரஜினி சார் எப்படியோ பார்ப்பாரா, அவர் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க. ரஜினியோட மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னா, 2வது படத்திலே அவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தமிழ் உச்சரிப்பு சரியா வராது அவருக்கு. அவர் சொன்னார், செத்தாலும் நாம் பேசி தான் டப்பிங் படம் வெளில வரும். இப்போ எந்திரன் ரிலீஸ் ஆகிட்டாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ரஜினி அவர்களுக்கு இப்படி ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, ஃபாரின்ல போய் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நிறைய பேர் அது பால் குடம் எடுத்துட்டு போறது இன்னும் இப்போ வரைக்கும் இந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அமிதாப் பச்சன் போயிடுவார்னு சொன்னாங்க. ஹோல் இந்தியா ப்ரேட் ஃபார். அவர் சொன்னது, சார் நான்லாம் அங்கே போய் கதவை தட்டிட்டு திருப்பி வந்திருக்கேன் சார் அவரோட ஸ்டைலில். வெங்கட் பிரபுவோட பெரிய ஸ்ட்ரெங்க் என்னன்னா ஹியூமர். கோட்ல ஐ ஹவ் டன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Anuj SHG Scratch-Free Tiles. No more scratch, no more tension. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் வைஜி மகேந்திரன் சார், வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க சார்? ஓகே, நான் நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்டர்வியூ வரீங்க. ஓகே சார், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹியூமர் தான் சார் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அது வந்து மாநாடுல பார்த்துட்டாங்க, மார்க்காண்டியில் பார்த்தாங்க. அதில் நான் கேட்க வரது முக்கியமான வந்து வெங்கட் பிரபு அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் கோலிவுட்ல இருக்க அடுத்த ப்ராமிசிங் டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் கண்டிப்பா இருக்கு. ஸோ அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்க படங்கள் ஒரு சைடு கோட்டு. வெங்கட் பிரபுவோட பெரிய ஸ்ட்ரெங்க் என்னன்னா ஹியூமர். ஹியூமரா அதில் உங்களுக்கு சொல்ல அது போயிட்டே இருக்கும் அதில். அதனால தான் அந்த பர்டிகுலர் சீன் நானு சிம்பு எஸ்ஜே சூர்யா சீனில் நாங்கள் ட்ராமா மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ணோம். அது அட்டி என்ன வேணா சேர்த்தாடி அவரும் ரசிக்கிறார். ஓகே ஓகே ஓகே. பட் அது அவரும் அதே மாதிரி தான். அது ஐ எம் சீயிங் வினீத் சீனிவாசன் தேர் ஆல்சோ. எங்க லைனை போடணுமோ கோடு போட்டுறாரு, சார் போதும் இது போதும். அதனால தான் அந்த சீன் ஹைலைட் சீன். அப்போ இப்போ எல்லாரும் எப்படி அதுக்கு நான் கம்பேர் பண்ணி சொல்லலை. இப்போ நீங்கள் திருவிளையாடல்னு சொல்லிச்சு எப்படி அந்த தர்மி சீனுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாநாடுன்னு சொன்னாலும் இந்த சீனை பற்றி சொல்கிறாங்க. தலைவரே ஐ எம் நாட் கம்பேரிங் டு தட். நாகேஷுங்கிறது எங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரி, அது விட்டுருங்க. பட் இந்த தலைவரே சீன் பெருசாக இதுவாகி போச்சு. இப்போ சூர்யா அதான் சொல்கிறார், வைஜி சார் நீங்களும் நானும் சேர்ந்து படம் வந்து அது ஹிட்டு சார், கவலைப்படாது சார் அப்படின்னு. தோ ஆஃப்டர் மார்க் ஆண்டனி இன்னும் பண்ணல அவரோட. ஓகே ஓகே. பட் கோட்ல ஐ ஹவ் டன் ஒன்லி அ ஸ்மால் கெஸ்ட் ரோல். கேள்விப்பட்டேன். நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் வெங்கட் பிரபு சொன்னார். இன்னும் ஒரு நாள் ஒர்க் இருக்காது. அதிக் ரவியில் ஐ எம் ஹோப்பிங் அஜித் படத்தில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் சோ. இல்லை சார், ஏன்னா அவரும் ஹியூமர்ல லவ்ஸ் ஹியூமர். ஒரு சிலரை பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஒரு சில ஆக்டர்ஸை அந்த கேரக்டரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் உங்களோட ஹியூமருக்கு நான் பெரிய ஃபேன். நான் இது வந்து எங்களுக்கு நாடகத்திலேருந்து வந்த பழக்கங்கள், சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஹியூமர் பண்ணுறது. இப்போ நம்ம இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து வருஷங்கள் சேஷம். அதுலேயும் அதே மாதிரியான ஒரு ஃபீல் குட் போயிட்டு இருக்க டைம்லேயும் உங்களோட போர்ஷனில் அதுக்கு ஆல் கிரெடிட் டு த டைரக்டர் வினீத் ஸ்ரீனிவாசன். ஏன்னா அவருக்கு வந்து ஐ திங்க் அவர் மைண்டில் ஃபுல் படம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் படம் எடுக்கும்போது. ஏன்னா அவர் நான் எந்த பேப்பருக்கு ரெஃபர் பண்ணி பார்க்கவே இல்லை. ஓகே, கரெக்டாக இது வந்து இதுதான் நீங்கள் பேசுகிறீங்க, இதுதான் ஷார்ட், இம்ப்ரவைஸ் பண்ண நிறைய சான்ஸ் கொடுத்தாரு. அது அவரே சொல்லியிருப்பார் உங்களுக்கு. அன்றைக்கி வந்து மழை பெஞ்சுது. ஆமாம், அந்த சீக்வன்ஸ் ஷூட்டிங் கேன்சல் பண்ணலாமான்றது சமயத்தில் சார் மழையிலே இதை வச்சு பண்ணிடலாமா, நான் அதை வச்சு எனக்கு இன்னும் 2-3 பஞ்சு கிடச்சிது. அது அப்படியே வச்சு ரொம்ப நல்லா பண்ணார். அவர் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு விஷயம் முக்கியமாக சொன்னார். என்னன்னா வைஜி மகேந்திரன் சார் வரப்போ அவருக்கு கம்மி போர்ஷன் தான் இந்த படத்தில். ஆனால் அவர் வந்து இதை பார்த்து ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எங்களுக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வினித் சொன்னார். ஸோ அவர் நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் சொன்னதே கோடம்பாக்கம். ஆமாம், அதை நீங்கள் சொன்னதா மென்ஷன் பண்ணார். அதாவது அந்த வெத்தலைபாக்கு கடையில் அப்போல்லாம் சிகரெட் பிடிக்கிச்ச கயரில் அது முதற்கொண்டு கரெக்ட் சணல் கயிறில் அது அந்த ஒரு க்ரௌடட் ஏரியாஸு அது டிப்பிக்கலாக இருந்தது. அது ஓகே, அதை நான் பார்த்த உடனே சரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கொச்சினில் தான் எடுத்தாங்க, அதை செட் பண்ணி எடுத்து கம்ப்ளீட்டாக அங்கே தான் எடுத்தது. அந்த பீஸ் கம்ப்ளீட்டாக எடுத்தது. ஓகே ஓகே ஓகே. சிலது பொள்ளாச்சியில் எடுத்தாங்க. அந்த தியேட்டர்
அந்த லாட்ஜ் இன்டீரியர் எல்லாம் பொள்ளாச்சியில் ஒரு பழைய லாட்ஜில் எடுத்தாங்க. இந்த வெளி விஷயம் என்னோட லாட்ஜ் அந்த ஓப்பனிங் ரிசப்ஷன் ஏரியா அதெல்லாம் அங்கே தான் பட் அந்த ஆர்ட் ஒர்க் பார்த்து உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஒரு மலையாளம் சினிமா ஒரு சினிமா செலிப்ரேட் பண்ணி எடுக்கிற படம், அதுலயும் அவ்வளோ தத்துவமா மலையாள சினிமா குட் சினிமா யாராக இருந்தாலும் ஒரு அத்தன்டிக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டு அயன் கடை டேப் ரெக்கார்டர் கடை எல்லாம் பக்கத்தில் வச்சு அந்த க்ரௌடு ஆமாம் நம்ம குடம்பாக்கனால ஃபுல்லு ஜேன்னு இருக்குல்ல. அந்த காலத்தில் அவங்க சொன்ன அந்த காலத்தில் சினிமாக்காரங்க பூரா அங்கே தானே வட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க லைஃபே அங்கே தானே. ஸோ இன்ஃபேக்ட் அவர் சொன்னது என்னென்னா சுவாமிஸ் லாட்ஜில் வந்து டைரக்டர் பிரியதர்ஷனும் மோகன்லாலுமே வந்து தங்கியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாருங்க. சொல்லியிருந்தார். ஆமாம் அந்த காலகட்டங்களில் அதுதான் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இப்போ பிரியதர்ஷன் சார் மோகன்லால் சார் சொல்கிறீங்க, இங்கே இருக்கிற நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க சார், அது ரிசர்ச் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அதனால தான் அதில் காமிச்சிருக்காங்க. இவர் சிவாஜி டைலாகாக ஒருத்தர் இந்த சிகரெட் மேபி அவங்க மைண்டில் ரஜினி சார் கூட இருந்திருக்கலாம். அது இருந்திருக்கலாம். எல்லாமே அந்த டைமில் ட்ரை பண்ணவங்க தானே 70s 80s. ஓகே சார். அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார், என்னன்னா நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், சார் இது ரஜினி சார் எப்படியோ பார்ப்பாரா, அவர் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க மாதிரி நான் கேட்டு பார்த்தேன், அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் இப்போ இந்த படம் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்க்குறேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டிலே பார்த்துருவார். அவர் ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு அனுப்பிச்சார் மெசேஜ். சூப்பர். இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட நான் சென்ட் மை மெசேஜ் சேயிங் இட் இஸ் அ சூப்பர் சக்ஸஸ், நான் ரொம்ப நாள் கழிச்சு மேலே ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி பதில் அமைச்சிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த வீக்கில் ஏதாவது when is a little free படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவர் நல்ல படங்கள் எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணுறது கிடையாது. நிஜமாவே நல்லா இருந்தால் கூப்பிட்டு பேசுகிறாரு. அவங்க நானே வந்து ஃபர்ஸ்ட் டைமு எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, நிவின் பாலிக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். எனக்கு முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அவங்களும் இந்த ஜென்ரேஷன் இல்லையா, எனக்கு அவங்க சீனிவாசனை தெரியும், மம்முட்டி சார் தெரியும், மோகன்லால் தெரியும், பிருத்விராஜோட அப்பா சுகுமாரோட நான் நடிச்சிருக்கேன். அவங்கெல்லாம் தெரியும் அந்த ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டா. பட் இந்த நிவின் பாலி ஒரு ஃபயர் மாதிரி இருந்தான் அந்த சீன்ஸில். ஸோ ஐ சென்ட் மை மெசேஜ், ஹி வாஸ் வெரி ஹாப்பி, ஸோ ஹாப்பின்னு எனக்கு பதில் அமைச்சிருக்காரு. பாராட்டி ஆகணும் சார், ஒரு நல்ல ரசிகன் தான் ஒரு நல்ல கலைஞனாக இருக்க முடியும். இது வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா, யாராக இருந்திருக்கும் சொல்லுங்க, சிவாஜி சார். அவ்வளோதான், நடிகர் திலகம் சிவாஜி சொன்ன, நீ நல்ல ரசிகனாக இருந்தால் நல்ல கலைஞனாக வரும். அதனால் எனக்கு இது ரொம்ப ரசித்தேன். நான் வினித் ஸ்ரீனிவாசனோட இதுக்கு முன்னாடி படங்கள் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்ததில்லை சார், லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். நீங்கள் அதை முன்னாடியே சொல்லி, பட் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நெஞ்ச தடவி கொடுத்துட்டே இருப்பார் சார் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி படங்கள் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் சார், உங்களை ஒரு 2 படங்கள் பார்க்கணும், ஹிருதயம் பார்க்கணும், இப்போ பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி, நான் இதை எப்படி முதல்ல ஒத்துக்கிட்டேன்னா, வினித் ஸ்ரீனிவாசன்றது பிக் நேமுங்கிறது எனக்கு தெரியும், நம்ம இதே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கணும். பட் நான் வேற ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான் சொன்னேன், வினித் ஸ்ரீனிவாசன் என்கிட்ட பேசுகிறாருன்னு என் பையன் சொன்னான் என்கிட்ட. ஓகே ஓகே. அவன் இன்னி ஜென்ரேஷன் இல்லையா, ஹீ இஸ் ஆல்சோ ரன்னிங் ஸ்டூடியோ, ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ வச்சிருக்கான் ஃபுல்லாக, போஸ்ட் ப்ரொடக்ஷன். அவன் என்ன சொன்னான், வினித் ஸ்ரீனிவாசன்னா ரோல் கூட கேட்காத ஒத்துக்கோனா. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீ இஸ் நாட் அ டைரக்டர் ஹூ வில் மிஸ்யூஸ் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவன் சொன்னது. அது கரெக்ட் தான். இதில் எல்லாருமே அழகாக யூஸ் ஆகிருக்காங்க. நான் மட்டும் தயான் முதற்கொண்டு எல்லாருமே பர்ஃபெக்டாக, எல்லாருமே பாரு. அந்த இவர் அந்த ப்ரொடியூசராக வராரு அஜோரிஸ், அவர் தான், அவராகவும் வந்து அவர் பிள்ளையாகவும் வராரு, அவரும் என்ன நல்ல ரோலு. ஈவன் தட் இந்திரதனுஷ் நல்ல ரோல் தான். எல்லாமே கிளீன் வெல் கிரியேட்டட் கேரிகேச்சர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். பிரணவ் மோகன்லால் அவரை பற்றி நாங்கள் பர்சனலாக எனக்கு தான் அவ்வளோவா தெரியாது. இப்படிப்பட்ட கேரக்டர் ஈவெண்ட்ஸில் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப குவைட்டா, ரொம்ப குவைட், பேசக்கூட கிடையாது. நான் போய் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன், நான் உனக்கு மாமா முறையா, அவர் எனக்கு சொந்தக்காரன். ஓகே ஓகே. இஸ் மை நெவ்யூ. ஏன்னா அவங்க அம்மாவும் நானும் கசின்ஸா. ஆமாம், அவன் சொன்னதுக்கு அவர் சொன்ன அது கூட பதில் அப்படியாலாம் சொல்ல, ஆமாம் சொன்னாங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. அப்பாவுக்கு அப்படியே ஆப்போசிட் மோகன்லால் சார் பார்த்தீங்க. ஆமாம், அவரு யூ டோட்டலி சைலண்ட் பட் ஹி பர்ஃபார்ம்ஸ் வெல். அந்த இன் பிட்வீன் ஸ்டார்ட் அண்ட் கட் ஹி இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். அதே தான் அவரும் தியானம் ரொம்ப சாதாரணமாக இருக்கா, பட் பிட்வீன் ஸ்டார்ட் அண்ட் கட் 2 பேரும் குட்டுத்துறவில் கலக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இந்த ஜென்ரேஷன் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுது, ஆனால் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பழகும் அப்படின்னு. நல்ல ஸோ வருஷங்களுக்கு சேஷம் கனெக்ஷன் வச்சே நான் அந்த ஜென்ரேஷன் பற்றி கேட்குறேன் சார். ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் மோகன்லால் சார், அப்புறம் வந்து மம்முட்டி சார், பர்சனல் ஃப்ரெண்டு. ஸோ அந்த மலையாளம் கேங் கூட இருக்கு, உங்களோட நட்பை பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு சார் மலையாளம் படங்கள் மேலே ஒரு மோகம் வந்து செம்மீன் காலத்திலே உண்டு. நான் காலேஜ் படிக்கும்போது ஓகே ஓகே பார்த்துட்டு வி அப்படியே பிகேம் ஃபேன்ஸ் ஆஃப் சத்யன். ஓகே ஓகே. ஸோ நாங்கள் தேடி பிடிச்சி, எங்கள் அப்பா இப்போ நான் தேடி பிடிச்சி நிவின் பாலிக்கிட்ட பேசின மாதிரி சத்யன்கிட்ட பேசி வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு சொன்னார். ஓ, அந்த அளவுக்கு. ஆமாம், அவ்வளோ பிரில்லியன்ட் அந்த படம் இல்லை. அவர் உடனே நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாங்கள் நம்பலை. பட் 2 நாள் கழிச்சு த மேன் கேம்.
அதுதான் எங்களுக்கு ஆச்சரியம். நாங்கள் வீட்டு வாசலில் ஒரு வரப்போகிறாருன்னு முன்னாடி சொல்லிட்டார். அன்றைக்கி சொன்னார் வரப்போகிறோன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு அம்பாசிடர் கார்லையாவது வருவாருன்ட்டு. மனுஷன் எழுத்தாப்பில் ஸ்டாப்பில் பஸ்ஸில் இறங்கி வந்தார் அவர். என்ன சார் நீங்கள் சத்தியன்னா கேரள அது அங்கே இங்கே என்ன வீட்டு வாசலில் நான் இருக்கிற இடத்துல பஸ் இருக்குது, உங்கள் பேந்தியன் ரோட்டில் கரெக்டாக உங்கள் வீட்டு எதிர்த்தாப்புல பஸ் ஸ்டாண்டுன்னு வந்துட்டார் சார். சச்சி. ஸோ அப்போலேருந்து எங்களுக்கு மலையாளம் பீப்புள் நல்லா தெரியும். அப்புறம் டைரெக்டாக நான் லிங்க் ஆனது மம்முட்டி சாரோட மௌனம் சம்மதம் இல்லையாதான். அதப்போ வி பிகம் வெரி இப்போவும் ஈஸ் இன் டச் வித் மீ. ஏதாவது கலாட்டா பண்ணி கிண்டல் பண்ணி மெசேஜ் அனுப்புவார். இல்லை அதுதான் சார் கேட்குறேன். இப்போ அவங்க வந்து இப்போ ஆரம்பத்தில் சொன்னல ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு அந்த பர்சனலாக கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி மம்முட்டி சார் மோகன்லால் சாரும் ஆஃப் கேமரா பண்ணுற கலாட்டாங்கிறது அது பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக. ஸோ நான் எனக்கு பொள்ளாச்சி ஷூட்டிங்கில் பயங்கர கலாட்டா பண்ணார். அப்போ வந்து மம்முட்டி ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட. அப்போ நான் முதல்ல வந்து என்ன தப்பாக சொல்கிறாரு இந்த ஆளுன்னு கோச்சிக்கிட்டேன் அவர்கிட்ட. உங்கள் சிவாஜி கணேசன் எல்லாரும் கெடுத்து வச்சிருக்கா சார் அப்படின்ட்டாரு. நமக்கு தான் சுருன்னு ஏறுமே. சிவாஜியை பற்றி ஸ்பெல்லிங் தப்பாக சொன்னாலே அருவாளோட போய்டுவேன். ஓகே ஓகே. அப்புறம் சொன்னேன் கோவப்படாதீங்க. அதாவது நம்ம எந்த ரோல் நினைச்சாலும் முதல்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு மைண்டில் வச்சப்புறம் தான் நம்ம பண்ண முடியுது சார். அவர் அப்படிதான் அப்படிதான் சார். அது ஒரு சின்ன இப்போ கூட அப்படிதான் அந்த ஹூக் வச்சு தான் பேசுவார். ஆமாம், அதைத்தாயா நான் சொன்னேன் அப்படின்னாரு அவர். ஓகே. நம்மளால வேற திங்க் பண்ண முடியல, அங்கே போயிட்டு தான் இங்கே வர முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டாக கோவம் வந்துட்டு இருங்க. அதே மாதிரி எனக்கு வந்து நான் மோகன்லால் சாரும் சிவாஜியும் பண்ண அந்த படம் யாத்ரா மொழி பார்த்தேன். பிரில்லியன்ட் பிக்சர் அது. பிரதாப் போத்தன் டைரக்ஷன். பிரதாப் போத்தன் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சு. நிறைய தமிழ் படம் பண்ணியிருக்கா கூட. ரொம்ப பிரில்லியன்ட் படம். பட் ஐ திங்க் கமர்ஷியல் அது பெருசாக போகல. அது நான் கேள்விப்பட்டேன் அது பெருசாக ஹிட் ஏன். பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். ஓகே. அந்த படம் பார்த்துட்டு நான் அப்போ எனக்கு மோகன்லால்லாம் சொந்தக்காரங்கிறது தெரியும். பிகாஸ் இவங்க சுசித்ரா அவங்க ஒய்ஃப் எனக்கு கசினுங்கிறது. பட் அவரை டைரெக்டாக தெரியாது. இவங்களோட தான் நான் பேசியிருக்கேன். நான் சிவாஜி வீட்டுக்கு போனேன் அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் சிவாஜி சாரை பற்றி பேசியிருப்பேன் அதில். பட் அவர் பதிலுக்கு ஒரு 25-30 நிமிஷம் மோகன்லாலை பற்றி பேசினார். சிவாஜி சார் அப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான் சொந்தக்கார பையன், அப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அங்கலாய்ச்சிக்கிட்டே இருந்தார். அவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்காங்க. சிவாஜி சார் நல்ல ஃபாலோ அப் இருந்திருக்குல்ல மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியும். சிவாஜின்னா அவங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு சார். பிரேம் நசீராக இருக்கட்டும், சத்யனா இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய மரியாதை உண்டு. அது எங்கே இல்லை, இந்தியா முழுக்க உண்டு. அங்கே நார்த்தில் போனால் அசோக் குமார், திலீப் குமார் எழுந்துட்டு எல்லாருமே தான். அவரை விட்டுருங்க, அது வந்து ஒரு மூல கடவுளுங்கிற மாதிரி. மற்றது தான் எல்லாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி எனக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் எனக்கு மலையாள படங்கள் பேசிக்காக பிடிக்கும். அவங்க வே தே டீல் வித் திங்ஸ். சில கதைகள்லாம் பிரேம் நசீர் ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில், இருட்டிண்டு ஆத்மாவுன்னு ஒரு படம். ஓகே சார். பிரில்லியன்ட் பிக்சர். நான் பார்க்குறேன் சார். பேர் என்ன சார்? இருட்டிண்டு ஆத்மா. ஓகே. அதில் மூளை குன்றி போன ஒரு கேரக்டராக பண்ணுவார். அந்த காலத்தில் எல்ஃபின்ஸ்டன் ஒரு தியேட்டர் இருக்கும் சென்னையில். இப்போ இந்த அண்ணா சிலை இருக்குது. ஆமாம், அதுக்கு எதிர அங்கே தான் மலையாள படம் வரும். அசோக்குன்னு ஒரு தியேட்டர். ஒன்றும் மிஸ் பண்ணதில்லை. நிறைய பார்த்துருக்கோம். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு போச்சு. அப்புறம் திருப்பி இது இப்போ இந்த ஒரு 5-6 வருஷமாக நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடே இப்போ மலையாள படம் தான் பார்த்துட்டு இருக்கு ஓடிடியில். எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ என்ன இருக்குன்னா, இது மெரிலாண்ட் ஸ்டுடியோஸ். ஓகே. அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஆமாம். விஷாக்குன்னு அவங்களுடைய பரம்பரை. நான் முதல்ல பண்ண மலையாள படம் சம்வேர் இன் 75, ஐ டோன்ட் நோ, 75-76 இருக்கலாம். அப்போ ஷூட் பண்ணது முழுக்க அந்த மெரிலாண்ட் ஸ்டுடியோவில். ஓகே. அந்த மெரிலாண்ட் ஸ்டுடியோஸில் தான் நான் தங்கியிருந்தேன். அப்போ ஷூட் பண்ணும்போதும் சரி அங்கே தான் தங்கி அந்த படம் எடுத்தேன். மாளிகை பண்ணின்னவர்னு அப்போ வில்லன் ரோல். ஓகே. அந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்க யாருன்னா, ஒன்று சுகுமார், இன்னைக்கு பிருத்விராஜோட அப்பா, அண்ட் மல்லிகா பிருத்விராஜோட அம்மா. அந்த அம்மா எனக்கு பேர். ஓகே. நான் வந்து சுகுமாருக்கு வில்லன். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு லிங்க் டு மலையாள படம் அந்த மெரிலாண்ட் ஸ்டுடியோவில் தான் ஆரம்பமாச்சு. ஸோ அதான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயோ அவ்வளோ சென்டிமெண்ட் வேல்யூ இருக்குது. இப்போ கடைசியில் பாரு நல்ல ரோல் உங்கள் படத்திலே பண்ணிட்டேன், உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிட்டேன். இங்கே ஆரம்பிச்சது அதான் அப்படிதான் இப்படி போயிட்டு இருக்குல்ல. த வேர்ல்டு இஸ் எ சர்க்கிள், அவ்வளோதான். ஓகே சார். இப்போ சிவாஜி சார் பற்றி சொன்னீங்க சார். இப்போ மம்முட்டி சார் அண்ட் மோகன்லால் சார், ஒரு சிவாஜி சார் அவர் மூலக்கடவுள், அவர் அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த ஜென்ரேஷன் இருக்கும்போது மம்முட்டி சாராக இருக்கட்டும், மோகன்லால் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், ஒரு ஈக்குவல் கிட்டத்தட்ட மலையாளம் சினிமா அவங்க. ஆமாம். ஸோ அவங்க இவங்களை பார்த்தோம், இவங்க அவங்கள பார்த்தோம் உண்டான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சார்? அவங்கெல்லாம் தேவர் ஆல் வெரி, அதெல்லாம் அந்த லெவலில் எல்லாருமே குட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். போட்டி பொறாமெல்லாம் ரசிகர்கள்கிட்ட தான், அவங்கக்கிட்ட அப்படிலாம் கிடையாது. அதுவும் நீங்கள் மோகன்லால் மம்முட்டிலாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரகலை பண்ணுறாங்க. 2 பேரும் அநியாயத்துக்கு சேட்டை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ரஜினி கமல்லாம் பண்ணது நம்ம கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். பட் அவங்க அநியாய சேட்டை வெரி வெரி அந்த அண்ட் ஆஸ் அ டீமே அவங்க அந்த நடிகர் சங்க யூனியனே அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
அம்மான்னு சொல்லிட்டு தே ஆர் வெரி ஸ்ட்ராங், தேர் ஆல் டுகெதர் அண்ட் ஆல் தட். ஓகே சார். இப்போ பையன் வந்து சொன்னாருன்னு சொன்னீங்க, ரோலே இல்லைனாலும் பரவாயில்ல ஒத்துக்குங்க அப்படின்னு என் புள்ள சொன்னான். ஆமாம், அதனால தான் நான் பார்த்ததுக்கு உடனே அப்புறம் என்ன சார்? அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லாருக்கும். என் ஒய்ஃபு, என் டாட்டர் எல்லாருமே இதை சார் பளிச்சுன்னு இருக்கு. தோ அதான் சார், ஒரு 2 சீன் வந்தாலும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். மொத்தமான ரோல்னால் படம் முழுக்க வந்தால் கூட ஞாபகம் இருக்காது. புரியுது. அதான் இது வந்து அகைன் எனக்கு வந்து ஹாலிவுட்டில் சொன்ன ஒரு வார்த்தையை அவர் அதெல்லாம் தெரியாமல் சிவாஜி என்கிட்ட சொன்னார். அது நல்ல ரோல் கெட்ட ரோல்னே கிடையாதுரா, நல்ல நடிகன் கெட்ட நடிகன் தான் உண்டு. எந்த ரோல் கொடுத்தாலும் நீ சின்சியராக பண்ணினா ஜனங்க ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தது என்னோடய சீன் எல்லாம் கட் ஆகிடுச்சு அந்த படம் மார்க் ஆண்டனியில். பட் ஞாபகம் வச்சுருக்காங்க மக்கள் வெளியே அந்த பெக்யூலர் டைப் ஆஃப் ஆக்டிங். ஸோ யூ ஹேவ் டு டூ வெல். அண்ட் இவர் வந்து என்ன சொன்னார், இந்த கதைக்கு இவ்வளோ தான் சார் அது சீன்ஸ் போதும் சார், அது ஞாபகம் இருக்கும்னா அப்படி தான் இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஷாட் வந்து ட்ரைலர்லேயே வந்த ஷாட். நான் இந்த ஸ்க்ரீனில் எப்படி ரிப்ளிகேட் ஆக போகுது, அடுத்தடுத்து முன்னாடி இருக்க சீன் என்னவா இருக்க போகுது, பின்னாடி இருக்க சீன் என்னவா இருக்க போகுதுன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கரெக்டான சுச்சுவேஷனில் வந்த அந்த ஒரு டைலாக் சினிமா வந்து அந்த பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி இல்லை முன்னாடி. அது என்னோட இம்ப்ரவைசேஷன் அவர் எழுதி வச்சுட்டேன். ஓகே, அது அப்போ நான் ரொம்ப ரஷ்ஷாக, ஏன்னா பர்முடா ட்ரையாங்கிள்ங்கிறது புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் உள்ளே போனவங்க உண்டே தவிர டிசிப்ளின் இல்லாமல் உள்ளே போனால் வெளியில் வர முடியாதுங்கிறத ரொம்ப அழகாக. அண்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பத்மவியூகம்னு வாங்க, அதை இல்லை புதசேருக்குள்ளே மாட்டிட்டாமரு, இல்லை சாக்கடை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்களே தவிர பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்ல. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை என்ன, பர்முடா ட்ரையாங்கிளில் நீங்கள் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் உள்ளே போயிட்டா காணாமல் போய்டும்னு சொல்லுவார். ஆமாம், திரும்பி வர முடியாதுன்னு கூட சொல்லலை, காணாமல் போய் தானே. டிசிப்ளினுங்கிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் இதை விட பெட்டராக கொடுக்க முடியாது. சிம்பிளாக முடியும், ஒரே 4 லைன். அது அவங்க டிப்பிக்கல் மலையாள படம். நம்ம தமிழ்ல கொஞ்சம் நிறைய பேசுவோம். இல்லை அது என்ன இங்கே வசனங்கள், சரி அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு அழகு ஸ்டைல் ஒன்று இருக்கும். இப்போ நான் சாதாரணமாகவே சொல்கிறது உண்டு, நம்ம ஊரில் வந்து ஒரு படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், யோ சூப்பரையா படம் பின்னிட்டாங்கயா என்ன, ஒரு 4 லைனாவது சொல்லுவோம். நீங்கள் ஒரு கேரளா ஆளை போய் படம் எப்படின்னு கேளுங்க, கொல்லாம், இவ்வளோதான் வார்த்தை. கொல்லாம்னா அது எங்கேயோ வருதுன்னு அர்த்தம். ஸோ அதை அழகாக அவர் ஒரே லைனில் யூஸ் பண்ணார். கொல்லாம் என்ன அடிப்பொலி, அவ்வளோ. ஆமாம், அது சிம்பிளாக. நான் இவ்வளோ ஒரு பாடு இருந்துட்டு உள்ளே போயிடலாம், ஆனால் காணாமல் போயிடும். அது சிம்பிளாக முடியும். சீனிவாசன் சார் அவரோட உங்களுக்கு ஒரு டிராவல் இல்லை ஜாஸ்தி கிடையாது. கிடையாது. கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு என்ன தெரியும், எனக்கு அவருக்கு தெரியும். நான் அவருடைய இந்த படம் கதை பறையும் போல் தமிழ் குசேலர் பண்ணாங்க, அதை பார்த்து மயங்கி போயிட்டேன். அந்த படம் நான் அப்போ வந்து அவரை டைரெக்டாக மீட் பண்ண முடியாத தவிர சொன்னேன், ஐயோ எனக்கு இந்த சப்ஜெக்ட் கிடச்சுன்னா நாடகமாக போட்டிருப்பேன், அவ்வளோ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் அப்படின்னு. அவரும் அதான் சொல்கிறாங்களே, மோகன்லால் மம்முட்டிக்கு ஈக்குவலாக இருந்தவராமே அந்த பீரியடில். அவர் எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய காமெடியன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ஜெகதி ஸ்ரீகுமார். அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஹீஸ் நாட் ஏபிள் டு மூவ், பட் ஒண்டர்ஃபுல் காமெடியன். இன்ஃபேக்ட் அந்த காலத்தை என்ன சொல்லுவாங்க, மலையாள படங்களில் நான் வந்து சகலகலாவலன் முரட்டுக்காலை அந்த பீக் பீரியடில் இருக்கும்போது உங்களை மாதிரியே ஒருத்தர் பண்ணுறாரு மலையாளத்துலன்னு சொல்லுவார். இவர் சீனிவாசன் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அவர் ஒர்க் ரைட்டர் கிட்டர், அதே தான் இவங்க இந்த பையன்கிட்ட இருக்கு. அப்படியே ஹி மஸ்ட் பி அ ப்ரவுட் ஃபாதர் டுடே. ஏன்னா வினீத் கையை வச்சாராங்க போகிறது இல்லைங்கிற மாதிரி இருக்கு. வினீத் ஈக்குவலாக வந்து தயானும் பண்ணுறாரு, தயான் ஸ்ரீனிவாசனும். சார் தயான் எனக்கு அவரை பற்றி தெரியாது. பிரணாவாவது மோகன்லால் பிள்ளை, ஏன்னா என்னோட கசின் பிள்ளைங்கிறது தெரியும். சரி, மோகன்லாலோட ஜீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அது எஸ் ப்ரூவ்ட் இட். தியான் வாஸ் அ ரெவலேஷன் டு மீ. இஸ் டன் வெரி வெல், எஸ்பெஷலி இந்த எல்டர் போர்ஷன்லாம் இருக்கு பாருங்க, வயசான போர்ஷன். ரொம்ப 2 பேருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது இது எனக்கு ஏன் எக்ஸ்ட்ராவாக தெரியுதுன்னா, இவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அசத்தலாக இருந்தது. அதே மாதிரி அந்த நிவின் பாலி என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சார். சார் அது அந்த ஒரு மாதிரி வராரு அடி. ஏன்னா அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, நிவின் பாலி இன்னைக்கு டாப் பார்த்தாலங்க நிவின் பாலி வந்தால் ஆடியன்ஸ் அப்படியே அதிரும், சும்மா அதிருது இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. இதில் பார்த்து அதான் நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அவருக்கு, உங்களுக்கு என்ன தெரியாது, என் பேர் வைஜி மகேந்திரா, நான் நடிகர் ஃப்ரம் சவுத். ஏன்னா யூஸ் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு பதில் போட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி யூ அப்ரிஷியேட்டட். ரொம்ப பிடிச்சது எனக்கு ஒரு ஆசை. இப்போ என்னுடைய அந்த சாருகேசி நாடகம் கூடி சீக்கிரம் 100வது நாடகம் வரப்போகுது. அதுக்கு இந்த டீமை கூட்ட ஐ வாண்ட் தெம் டு ப்ரிசைட் ஓவர் இட் அண்ட் ட்ரை டு ஆனர். கண்டிப்பாக வருவாங்க சார், இன்வைட் பண்ணால். ஐ மஸ்ட் கால் தம், சீரியஸ்லி. இது ஒரு ஆசை இருக்குது, இந்த 4 பேர். கண்டிப்பாக சார். அண்ட் சொன்ன மாதிரி தான் சார், நன்றிகள் பல சார். தேங்க்யூ சார். நிறைய இன்னும் நிறையா வந்து நான் இப்போ மலையாள படம் பண்ணணுன்னு இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, கண்டென்ட்டோட ஜாலியாக படம் பண்ணணும். நான் வினீத்துக்கிட்ட சொல்லிட்டேன், அடுத்த படம் நீ எடுக்கலைன்னா வீட்டு வாசலில் வந்து நான் வந்து ஹர்த்தால் தான், உண்ணாவிரதம் இருப்பேன் யாரு சொல்லிட்டு.
இல்ல அவர் ரொம்ப சாஃப்டான மனுஷன் அப்பா, சார். சார் ரொம்ப தங்கமான மனுஷன். தேங்க்யூ சார் தேங்க்யூ. அதாவது நான் வந்து இன்னொரு நடிகரை பார்த்து ஏதாவது பொறாமப்படுறேன்னு சொன்னா நான் வந்து கமலஹாசனை பார்த்து தான் பொறாம. எதனால சார்? எல்லாம் வருது அவனுக்கு. எனக்கு வந்து அவர் டோட்டலாக நடிப்பை விட்டு அரசியலுக்கு போயிடக்கூடாதுங்கிறத என்னோட ஆசையே. அவருக்கு தேவையில்லாத விஷயம் எதுங்கிறது என்னுடைய வைப்பர். பிகாஸ் ஹீஸ் a great actor. விஸ்வரூபம் டைம்ல அவர் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய அவர் உண்மையை தான் சொன்னார் அதில். ஆனால் இப்போ அவர் அந்த கொள்கையெல்லாம் இப்போ மாறி போயிருது அவருக்கு. ரஜினியோட மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னா, 2வது படத்திலே அவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தமிழ் உச்சரிப்பு சரியா வராது அவருக்கு. அவர் சொன்னார், செத்தாலும் நாம் பேசி தான் டப்பிங் படம் வெளில வரும். இப்போ எந்திரன் ரிலீஸ் ஆகிட்டாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். ரஜினி அவர்களுக்கு இப்படி ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, ஃபாரின்ல போய் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே நிறைய பேர் அது பால் குடம் எடுத்துட்டு போறது இன்னும் இப்போ வரைக்கும் இந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அமிதாப் பச்சன் போயிடுவார்னு சொன்னாங்க. ஹோல் இந்தியா ப்ரேட் ஃபார். அவர் சொன்னது, சார் நான்லாம் அங்கே போய் கதவை தட்டிட்டு திருப்பி வந்திருக்கேன் சார். அவரோட ஸ்டைல். கோட்ல ஐ ஹவ் டன் ஒன்லி அ ஸ்மால் கெஸ்ட் ரோல். நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர். வெங்கட் பிரபுவோட பெரிய ஸ்ட்ரெங்க் என்னன்னா ஹியூமர். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Anuj SHG Scratch-Free Tiles. No more scratch, no more tension. Tanna, Ruby,